முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமாவை FBI கைது செய்து அழைத்து செல்லும் செயற்கை நுண்ணறிவு காணொளி ஒன்றை ட்ரம்ப் பகிர்ந்துள்ளார். சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர் யாரும் இல்லை என்று அவர் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். காணொளியானது ஒபாமா ட்ரம்புடன் பேசிக்கொண்டிருக்கும் போது அதிகாரிகள் அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து செல்வதை காட்டுகிறது. பின்னர் ஆரஞ்சு நிற உடை அணிந்து ஒபாமா சிறைச்சாலையில் இருப்பதையும் இந்த காட்சிகள் காட்டுகின்றன. முன்னதாக 2016 தேர்தலில் ரஷ்யாவின் உதவியுடன் ட்ரம்ப் வென்றதாக பொய்யான குற்றச்சாட்டுக்காக ஒபாமா விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க தேசிய புலனாய்வு முகாமை இயக்குனர் துளசி கப்பாட் தெரிவித்திருந்தார். ஜப்பானில் நடைபெற்ற நாடாளுமன்ற மேல்சபை தேர்தலில் ஆளுங்கட்சி தோல்வி அடைந்துள்ளது. இதனால் இரு அவைகளிலும் ஆளும் டெமோக்ராட்டிக் கட்சி தனது பெரும்பான்மையை இழந்தது. ஜப்பானில் பிரதமர் சிகெரு இஷிபா தலைமையிலான லிபரல் கட்சி ஆட்சி நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்ற மேல் சபையில் பெரும்பான்மை பெற 125 இடங்களில் வெற்றி பெற வேண்டும். இதில் ஆளும் லிபரல் கட்சி ஏற்கனவே 75 இடங்கள் இருந்தன. எனவே இந்த தேர்தலில் பெரும்பான்மை பெற மேலும் 50 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் லிபரல் கட்சி இருக்கின்றது. இக்கட்சி 47 இடங்களில் மட்டும்தான் வெற்றி பெற முடிந்தது. இதனால் ஆளுங்கட்சி இரு அவைகளிலும் தனிப்பெரும்பான்மையை இழந்தது. பறவையின் எச்சம் நிறைந்த கூட்டை வைத்து தயாரிக்கப்படும் சூப்பை சுவைக்க சீன மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்த சூப் பல்வேறு நன்மைகளை வழங்குவதாக சீன மக்கள் நம்புகின்றனர். அதாவது இந்த பறவையின் எச்சம் நிறைந்த சூப் சரும பாதுகாப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் எனவும் வயதான தோற்றத்தை கட்டுப்படுத்த உதவும் எனவும் சீன பாரம்பரிய மருத்துவ குறிப்புகளில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை பருக சீன மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். சீன மக்கள் மட்டுமல்லாது தற்போது சமூக வலைத்தளத்தின் ஆதிக்கத்தால் பறவை எச்சில் சூப் உலகம் முழுவதும் அறியப்பட்டு அனைவரது கவனத்தையும் ஈர்ந்து வருகிறது. 500 கிராம் உலர்ந்த பறவை கூட்டின் விலை 1.6 லட்சத்திற்கும் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. மதாப்பூர் குஜராத்தில் ரகசியமாக வைத்திருப்பதை போல நம் கண்களில் தெரியாமல் இருந்துள்ளது. இப்போது இதுதான் ஆசியாவிலேயே பணக்கார கிராமம் என கூறுகின்றனர். கட்ஸ் மாவட்டத்தில் உள்ள இந்த கிராம மக்கள் அனைவரும் சேர்ந்து வங்கிகளில் 7000 கோடி ரூபாய் நிலையான வைப்பு நிதியாக வைத்துள்ளனர். மாதாப்பூர் மக்கள் இவ்வளவு பெரிய தொகையை வைத்திருப்பது எப்படி என உங்களுக்கும் கேள்வி எழலாம். இதற்கு அவர்களது சாமர்த்தியமான நிதி மேலாண்மைதான் காரணம் என்கின்றனர். பல ஆண்டு காலமாக நிலையான சேமிப்பு, புத்திசாலித்தனமான முதலீடுகள், பணத்தை வீணாக செலவு செய்யாமை ஆகிய காரணிகளே இந்த கிராமத்தை உயர்த்தி இருக்கிறது. மாதாப்பூரில் மொத்தம் 32,000 மக்கள் வசிக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் படேல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். உள்ளூர் வங்கிகளிலும் தபால் அலுவலகங்களிலும் தங்களது பணத்தை சேமிக்கின்றனர். உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.